இந்த உலகத்துல சில மனிதர்கள் சாதாரணமா வாழ்றாங்க. ஆனா சிலர் மட்டும் அதிகாரத்துடனும், தன்னம்பிக்கையுடனும், மற்றவர்களை வழிநடத்தும் சக்தியுடனும் வாழ்றாங்க. அவர்கள பார்த்தா நமக்கு ஒரே கேள்விதான் வருங்க. இவர்கள் எப்படி இந்த அளவு பவர்ஃபுல் ஆனாங்க? அவங்ககிட்ட அதிக பணம் இருப்பதனாலயா? அல்ல அதிக கல்வி இருப்பதனாலயா? இல்லவே இல்ல. உண்மையில பவர்ஃபுல் மனிதர்கள் உருவாக்குவது அவருடைய குணங்கள் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவர்ஃபுல் மனிதர்களிடம் இருக்கிற முக்கிய குணங்களை பற்றி தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வருங்க. நான் சொல்லக்கூடிய அனைத்து குணங்களையும் வாழ்க்கையில வளர்த்து கொண்டா நீங்க ஒரு சாதாரண மனிதரா இருந்து கூட வலிமையான மனிதரா மாற முடியுங்க. சுய கட்டுப்பாடு. பவர்ஃபுல் மனிதர்களுக்கு யாருமே வேலை சொல்ல தேவையில்லைங்க. ஒரு மனிதன் நாளைக்கு பண்ணலாம்னு ஒரு வேலையை தள்ளி வைப்பா. ஆனா பவர்ஃபுல் பீப்புள் இதை இன்னைக்கே இப்பொழுதே முடிக்கணும்னு செய்தி முடிச்சிருவாங்க. அவங்க நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. சோம்பேறித்தனத்தை அனுமதிக்க மாட்டாங்க. கோல்ஸை நோக்கி தினமும் வேலை செய்து கொண்டே இருப்பாங்க. உண்மையில செல்ஃப் டிசிப்ளின் இல்லாம எந்த வெற்றியும் நிலைக்காதுங்க. ஒரு மனிதன் தன்னையே கட்டுப்படுத்த முடியலன்னா அவனால வாழ்க்கையில எதையுமே கட்டுப்படுத்த முடியாது, எதையுமே சாதிக்க முடியாதுங்க. டிசிப்ளின் கிரியேட் பவர். மோட்டிவேஷன் உங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்குங்க. ஆனா டிசிப்ளின் தான் உங்களை கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போகும். தினமும் சின்ன சின்ன ஆக்ஷன் எடுத்தா 6 மாசம் 1 வருஷத்துல அது நம்முடைய பழக்க வழக்கமா மாறிடுங்க. முக்கியமான வேலையை முதல்லயே முடிப்பீங்க. சோசியல் மீடியாவில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஹெல்த் இம்ப்ரூவ், எக்ஸசைஸ், சாப்பாடு, தூக்கம் எல்லாமே கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க இந்த பவர்ஃபுல் மனிதர்கள். சின்ன சின்ன போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கையுடைய உண்மையான லட்சியத்தை அடைய கண்டிப்பா பாடுபட்டு அதுல வெற்றியும் அடைவாங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. எப்படி இந்த டிசிப்ளினை பில்டப் பண்றதுன்னு 5 பிராக்டிகல் ஸ்டெப்ல பாக்கலாங்க. ஸ்டார்ட் ஸ்மால் மைக்ரோ ஹேபிட். ஒரே நாள்ல லைஃபை மாத்த முடியாது. 2 நிமிஷம் மெடிடேஷன் பேசுறது, படிக்கிறது 10% இப்படி சின்ன சின்ன விஷயமா நம்ம மாத்தலாங்க. நான் நெகட்டிபிள் ஆகுங்க. அந்த ஹேபிட்டை உங்களோட அப்பாயின்மெண்டா மாத்திடுங்க. காலண்டர் நோட் பண்ணிடுங்க. மழையோ வெயிலோ என்ன ஆனாலும் அந்த வேலையை நீங்க செஞ்சாகணும்னு ஒரு முடிவோட இருங்க. பிளான் பண்ணி ஆரம்பிங்க. கோல்ஸ் எழுதுங்க, பிளான் பண்ணுங்க. முக்கியமா வேலையை முதல்ல அட்டாக் பண்ணுங்க. ஹார்ட் நவ், ஈஸி லேட்டர். டிஸ்ட்ராக்ஷன் ரிமூவ் பண்ணுங்க. போன் நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணுங்க. ஜங்க் ஃபுட் வீட்ல வைக்காதீங்க. அன்டிசிப்ளின் பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை குறையுங்க. டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி பழகுங்க. டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண நான் சொல்லக்கூடிய வழியை ஃபாலோ பண்ணுங்க. காலையில அலாரம் அடிச்ச உடனே அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துக்குவீங்களா? அலாரத்தை உங்க ரூமுடைய என்ட்ரன்ஸ்ல வைங்க. கண்டிப்பா நீங்க எந்திரிச்சு ஆஃப் பண்ண நடந்து போகும்போது உங்களுடைய தூக்க டோட்டலாவே தெளிஞ்சிருங்க. சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் அதை பெருசா செலிப்ரேட் பண்ணி பழகுங்க, செலவு பண்ணாம. ஹேபிட் ட்ராக்கர் யூஸ் பண்ணுங்க. காலண்டர்ல டிக் போடுற பழக்கத்தை கொண்டு வாங்க. முக்கியமான அப்பாயின்மெண்ட் எல்லாமே காலண்டர்ல டிக் பண்ணி வைங்க. செல்ஃப் அவேர்னஸ். எப்ப வில் பவர் கம்மியா இருக்கு, என்ன ட்ரிகர் பண்ணுதுன்னு நோட் பண்ணுங்க. தூக்கம், நடைப்பயிற்சி, சிரிப்பு இது எல்லாமே வில் பவரை ரீசால்வ் பண்ணுங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம், பிசினஸ், ஃபிட்னஸ், ஸ்டூடியோ எந்த ஃபீல்டா இருந்தாலும் டேலண்ட் உங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஆனா டிசிப்ளின் மட்டும்தான் உங்களை சாம்பியனா மாற்றுங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற டிசிப்ளின் ஆக்ஷன் நாளைக்கு உங்களோட வாழ்க்கையை டோட்டலா மாற்றிடுங்க. மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, டிசிப்ளினை கிரியேட் பண்ணுங்க. ஏன் சிலர் மட்டும் எல்லாத்தையும் ஜெயிக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு சீக்ரெட் எல்லாம் கிடையாதுங்க. அவங்க கிட்ட இருக்கிறது செல்ஃப் டிசிப்ளின் மட்டும்தான். மோட்டிவேஷன் இருக்கும்போது மட்டும் இல்லாம மூடு இல்லாதப்பவும் அவங்க வேலை செய்வாங்க. நீங்களும் இன்னைக்கு ஒரு சின்ன ஹேபிட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 நிமிஷம் போதும். ஏன்னா டிசிப்ளின் தான் உங்க ஃபியூச்சரை பில்டப் பண்ணுதுங்க, ஃபீலிங்ஸ் கிடையாது. தெளிவான இலக்கு வச்சுக்கோங்க. பவர்ஃபுல் பீப்புள் தெளிவான இலக்கு வைத்திருப்பாங்க. கேஜிஎஃப் ராக்கி மாதிரி. அவர்கள் எங்க போக வேண்டும், என்ன ஆக வேண்டும், என்ன சாதிக்க வேண்டும் என்று தெளிவாக தெரிந்து வச்சிருப்பாங்க. சாதாரண மனிதர்கள் பல நேரங்களில் இலக்கு இல்லாமல் வாழ்வாங்க. அவர்கள் இன்று ஒரு வேலை, நாளை ஒரு வேலை, அடுத்த நாள் வேற என்னன்னு தங்களுடைய எண்ணத்தை மாத்திட்டே இருப்பாங்க. ஆனா பவர்ஃபுல் மனிதர்கள் அப்படி கிடையாதுங்க. அவர்கள் ஒரு இலக்கு, ஒரு பாதை, ஒரு திட்டம் இதில் மட்டுமே முறையா கவனம் செலுத்துவாங்க. அதுல செஞ்சு முடிப்பாங்க. ஒரு கப்பலுக்கு திசை இல்லை அப்படின்னா அது கடலையே சுத்திட்டு இருக்குங்க. அது போலதான் இலக்கு இல்லாத மனிதன் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டாங்க. ஒரே சர்க்கிள் தான் சுத்திட்டு இருப்பா. உங்ககிட்ட ஒரு கேள்வி. சென்னையில இருந்து பெங்களூர் போகணும்னா எந்த வழி, எப்ப கிளம்பணும், எவ்வளவு நேரம் ஆகும்னு எதுவுமே தெரியாம கிளம்ப மாட்டீங்க. ஆனா வாழ்க்கையை நம்ம அப்படித்தான் வச்சிருக்குங்க. பணக்காரன் ஆகணும், உடம்பை குறைக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், இதெல்லாம் இலக்கு இல்ல, வெறும் ஆசையாட்டம் நம்ம வச்சிருக்குங்க. அடுத்த 1 மணி நேரத்துல உங்க ஆசையை அசையும் இலக்கா மாத்துறது எப்படின்னு தான் பார்க்க போறேங்க. தெளிவான இலக்குடைய 5 முக்கிய கூறுகள். ஸ்மார்ட். எஸ் ஃபார் ஸ்பெசிபிக். சரியா என்ன வேணும்? உடம்பை குறைக்கணும். சரி, என் தொப்பையை குறைக்க 32 சைஸ் பேண்ட் போடணும் அப்படின்னு நீங்க நினைங்க. தொப்பையை குறைக்கணும்னு நினைக்காம 32 சைஸ் பேண்ட் போடணும்னு நினைங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தொப்பை குறையும். மெசரபிள். எப்படி அளப்பீங்க? 5 கிலோ குறைக்கணும், 1 லட்சம் சம்பாதிக்கணும். நம்பர் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடையாதுங்க. ஏ ஃபார் அச்சீவ்மெண்ட். முடிய விஷயமா பாருங்க. இன்னைக்கு 60 கிலோ இருந்துட்டு அடுத்த வாரம் 40 கிலோ ஆகணும்னா அது இலக்கு இல்லைங்க, ஆசை. இந்த இலக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமா? உங்களுடைய இலக்கு உங்களுக்காக வைங்க. அது மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையோட இறுதி வரைக்கும் கூட்டிட்டு போகும். டி ஃபார் டைம் ஃபவுண்ட். எப்ப முடிக்கணும்? டெட்லைன் இல்லாத இலக்கு, வெறும் கனவு மட்டுமே. குறிப்பிட்ட மாதத்தை தேர்வு செய்து அந்த மாதத்துக்குள்ள இலக்க முடிக்கணும்னு ஒரு முடிவோடு இருங்க.
இப்ப எல்லாரும் பேப்பர் பேனா எடுத்துக்கங்க, இல்லைன்னா மனசுல நினைச்சுக்கங்க. உங்களோட வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுங்க. உடன் பணம், உறவு, தொழில் அது எல்லாமே 90 நாள்ல முடிக்கக்கூடிய ஒரு இலக்கா எழுதுங்க. ஸ்மார்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஜனவரி 2027க்குள்ள என்னுடைய வங்கி கணக்குல 2,00,000 சேமிப்பா வச்சிருக்கேன்னு கோல் செட் பண்ணுங்க. அந்த அமௌண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகுங்க. சாரி, உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் இருந்து எழுதுங்க. தெளிவான இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில குழப்பம் காணாமல் போயிருங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருங்க. இல்ல சொல்றது ஈஸியாயிரும், கடைசியில ஒரு சவால். இன்னைக்கு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அந்த இலக்கத்துடைய முதல் செயலை அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க செஞ்சு முடிக்கணுங்க. அதாவது புரியும்படி சொன்னா, உங்களுடைய இலக்குடைய முதல் பகுதிய அதுக்கான வேலையை வந்து நீங்க 24 மணி நேரத்துல நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கணுங்க. 5 கிலோ குறைக்கணும்னா இன்னைக்கு 20 நிமிஷம் நடக்க, 2 லட்சம் இருக்கணும்னா இன்னைக்கே சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. தெளிவான இலக்கு, உடனடி செயல், வெற்றி. இன்னைக்கு நீங்க பயத்தால செய்யாம விட்ட விஷயம் என்னன்னா, பயம்னால நம்ம இழக்கிற வாய்ப்புகள், ரிலேஷன்ஷிப், ட்ரீம். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆகும், 90% பயம் இந்த கேட்டகரி தாங்க. தள்ளி போடுதல், கோபம், இது எல்லாமே பயத்துடைய வேற வேற உருவம் தான். அதை தொடாதே விழுந்துருவீன்னு சின்ன வயசுலயே நம்மளை அடக்கி வச்சிருப்பாங்க. அதை தொட்டா சுற்றும்னு சின்ன வயசுலயே மனசுல ஒரு விதை போட்டு வச்சிருப்பாங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, திருச்சியில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் அதே பயம்தான். ஒரே தடவை ஸ்டேஜில் தடுமாறினா வாழ்க்கை பூரா மைக் பிடிக்க பயம். நம்ம மூளையோட பகுதி சேஃப்டியை மட்டும்தான் தேடுங்க. இப்போ ஒரு பேப்பர் எடுங்க, உங்களோட டாப் 3 பயம் என்னன்னு எழுதுங்க. பாஸ் பண்ணிட்டு எழுதிட்டு வாங்க. பயத்தை பார்த்து பேர் வைங்க. பயம் வரும்போது அதை என் பழைய நண்பன் வந்துட்டான்னு சொல்லி அதவே கிண்டல் பண்ணுங்க. பயப்படாத ஆள் உலகத்துல யாருமே கிடையாதுங்க. ஏபிஜே அப்துல் கலாமுக்கு பயம் இருந்துச்சு, ஆனா அவர் செயலில் இருந்தாரு. நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு பயம் இருந்தா கண்டிப்பாக முடியாது. என்னால முடியாது அப்படின்னா எப்படி முடிச்சு காட்டலாம்னு பாருங்க. எப்பவுமே நான் பயந்தவன் என்று சொல்லாதீங்க, நான் தைரியமா முயற்சி பண்றேன்னு சொல்லி பாருங்க. மூளை பயத்துக்கு மட்டும்தாங்க. சாக்கு சொல்றதுக்குள்ள 4, 3, 2, 1ன்னு சொல்லி செயல் இறங்கிருங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பயமா, பிசினஸ் உடனே ஆரம்பிச்சிருங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குங்க. பொது மேடையில பேச பயம்னா கண்ணாடி முன்னாடி நின்னு பேசி பாருங்க. இப்படி எல்லாத்திட்டையுமே பேசி பேசி பயத்துக்கு வேக்சின் போடுற மாதிரி டோஸை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துங்க. பயம் வரும்போது உடம்பு பேனிக் ஆகும். உடனே காம் பண்ண 2, 3 தடவை மூச்சு நல்லா ஆழமா வெளியே உள்ள இழுத்து விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சிஸ்டம் ரீசெட் ஆயிருங்க. உங்களுடைய மனது ரிலாக்ஸ் ஆயிடு. இஸ்ரோ சந்திராயன் ஃபெயில் ஆனப்போ உலகமே பார்த்து சிரிச்சுங்க. ஆனா அடுத்த ராக்கெட் சிரிச்சுட்டே வெளியில என்ட்ராசுங்க. ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரம் கட்டும் போது எவ்வளவு பயம் இருந்திருக்கு, இருந்தாலும் வெற்றிகரமா கட்டி முடிச்சாங்க. பயம் எப்பொழுதும் போகாது. கண்டினியூஸ் லேர்னிங். ஸ்கூல் முடிஞ்சா படிப்பு முடிஞ்சுன்னு யார் சொன்னாங்க? காலேஜ் முடிச்சதும் 3 வருஷம் கழிச்சு ஏஐ வந்தப்போ எல்லாமே மாறிடுச்சு. கத்துக்காதவங்க பின்தங்கிட்டாங்க. 2026ல உலகம் எவ்வளவோ வேகமா மாறுது. 6 மாசத்துக்கு ஒரு புதிய ஸ்கீம் தேவைப்படுதுங்க. ஏஐ ஆட்டோமேஷன் வேலை பறிக்கல, ஆனா வேலையை குறைச்சிடுச்சு. வயசாகிடுச்சுன்னு ஒரு வேலையை தள்ளி போடாதீங்க. கேஎஃப்சி கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த ஓனருக்கு 65 வயசு தாங்க. நீங்க கடைசியா புதுசா என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. உங்க பெரிய தடை இது. நேரமா, பணமா, மோட்டிவேஷனா? படிப்பு முடிஞ்சதும் வாழ்க்கை முடியல. 2006ல நோக்கியா தான் கிங்கு. 2016ல அது எங்க போச்சுன்னே தெரியல. 2016ல பேஸ்புக் தான் கிங்கு. 2026ல ஏஐ வந்து எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. உலகம் கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி போயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச படிப்பு வச்சு நீங்க இப்ப வேலை வாங்க முடியாது. அதே மாதிரி ஸ்கில் எக்ஸ்பைரி ஆயிட்டே இருக்குங்க. நம்ம அம்மா அப்பா காலத்துல ஒரு வேலைக்கு சேர்ந்தா ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அதே வேலையில இருப்பாங்க. உதாரணமா 2020ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சவங்க செம. பட் 2024ல ஏஐ வந்ததுமே மத்தவங்களுக்கு வேலை எல்லாத்துக்குமே குறைச்சு கொடுத்துருச்சுங்க. ஒரு குட்டி கதை இருக்குதுங்க. ராமு 20 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. வாடகை, பெட்ரோல் போக மிச்சம் 500 ரூபாய் சேருங்க. சோமு ஆட்டோ ஓட்டும் போதே யூடியூப் சேனல் எடிட் பண்ணி கத்துக்கிறாரு. இப்போ ஆட்டோ பிளஸ் யூடியூப் ட்ரேடிங் மாசம் ஒரு 80,000 ரூபாய் பக்கம் சம்பாதிக்காருங்க. 24 மணி நேரம் தான் வித்தியாசம். சோமு தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு இங்கிலீஷ் பேச வராதுன்னு இருந்த பையன் தினமும் 15 மணி நேரம் பேசி இன்னைக்கு கஸ்டமர் கிட்ட இங்கிலீஷ்ல பேசுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறா. உலகம் உங்க மேல செங்கல் வீசிட்டு இருந்தா அதை வச்சு நீங்க வீடியோ எட்ட பாருங்க. ஸ்கூல், காலேஜ் உங்களுக்கு படிக்க கத்து கொடுத்தது வாழ்க்கை பூரா பாஸ் ஆகும்னா நீங்களே உங்களுக்கு பாடம் நடத்திக்கீங்க. டோனி கிரிக்கெட் ஆடுறத நிறுத்திட்டாரு, ஆனா பிசினஸ்ல கத்துக்கிட்டு இருக்காரு. ரஜினி 70 வயசுலயுமே புதுப்படத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திட்டு இருக்காரு. நீங்க ஏன் நிறுத்தணும்? உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? 1990ல படிச்ச டிகிரியை வச்சுட்டு இன்னைக்கு வேலை வாங்க முடியுமா? 5 வருஷம் முன்னாடி இருந்த ஸ்கில் வைத்து இப்ப சேலரி இன்கிரிமெண்ட் வாங்க முடியுமா? அடுத்து வரும் வருடங்களில ஆட்டோமேஷன் துறையால 2030ல இன்னைக்கு இருக்கிற 40% வேலை இருக்காதுங்க. வேர்ல்ட் எக்கனாமி ஃபார்ம் ரிப்போர்ட். பிரச்சனை ஸ்கூல், காலேஜ் முடிஞ்சதும் படிப்பு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேங்க. இந்த 1 மணி நேரத்துல வேலைக்கு போனாலும் 750 ரூபாய், ஆனாலும் கிராமத்துல இருந்தாலும் எப்படி தொடர்ந்து லேட்டா முன்னேறலாம் தான் கத்துட்டு இருக்காங்க. காசு இல்லைன்னா கவலை விடுங்க. யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாம் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, எல்லாத்தையுமே லைப்ரரி இருக்கு. வயசாயிடுச்சு மண்டையில ஏறாதுன்னு சொல்ற விட்டுட்டு மூளைக்கு புது கனெக்ஷன் உருவாக்குங்க. 70 வயசா தாத்தா கோடிங் கத்துக்கிட்டாரு. நாளையில இருந்து பிரசன்டேஷன் பெஸ்ட் ஆஃப் டைம்ல பண்ணிட்டு இருக்காரு. ஆட்டோ ஓட்டுற அண்ணன் கூட இங்கிலீஷ் கத்துக்கிட்டு டூரிஸ்ட் கைடு ஆயிட்டாரு. அவருக்கு நேரம் இருந்ததா கிடையவே கிடையாது. தேவையான நேரத்துல அவர்தான் அவருடைய ஸ்கில்ல உருவாக்கிட்டாரு. எல்லாத்துக்குமே பேசிக்கான அறிவு கம்யூனிகேஷன். இன்று முதல் உங்களிடம் கேளுங்க, வாழ்க்கை என்னை கட்டுப்படுத்துகிறதா, இல்லை நான் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்றேனா? உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பித்த நாள்
உங்கள் வாழ்க்கை சக்தி வாய்ந்ததா மாறும். பவர்ஃபுல் ஆனவங்க எங்க போறான்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அடுத்த 5 வருஷம் இல்ல 10 வருஷம் என்ன பண்ணணும்னு ஒரு கிளியாரிட்டியோட இருப்பாங்க. ஏபிஜே அப்துல் கலாம், எலன் மஸ்க் மாதிரி ஆட்கள் கோல் செட் பண்ணி அதுக்காக வேலை செய்வாங்க. குழப்பம் இல்லாமல் முடிவெடுத்து பழகுவாங்க. காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கிறது, டெய்லி உடற்பயிற்சி, டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க தான் மத்தவங்களை லீட் பண்ண முடியும். ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டாங்க. தப்பான முடிவு எடுத்தாலும் அதுல இருந்து கத்துக்குவாங்க. ஆனா முடிவு எடுக்காம இருக்க மாட்டாங்க. ரத்தன் டாடா, டாடா ப்ராஜெக்ட், ஸ்டீவ் ஜாப்ஸ், ஐபோன் லான்ச் எல்லாமே போல்டு டிசிஷன். அது ஃபெயிலியர் ஆகும் தெரிஞ்சுமே போல்டா இறங்கி அதை சக்சஸ் பண்ண வச்சுக்கிறாங்க. ரியல் பவர் உள்ளவங்க தனியா ஜெயிக்க மாட்டாங்க, டீம் ஜெயிக்க வைப்பாங்க. மத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுப்பாங்க. தலைவன்னா வேலை வாங்குவன் கிடையாது, வேலை செய்ய இன்ஸ்பயர் பண்றவன் தான். காமராஜர், பெரியார் மாதிரி தலைவர்கள் மக்களை என்வரு பண்ணுவாங்க. தோல்வி வந்தா உணர்ந்து போக மாட்டாங்க, அடி வாங்கி ஸ்ட்ராங்கா வருவாங்க. தாமஸ் எடிசன் 1000 தடவை ஃபெயில் ஆனாலும் பல்பு கண்டுபிடித்தார். அம்பானி பெட்ரோல் பம்ப்ல இருந்து ரேஞ்ச் கட்டினார். பெரிய ஆளா வரணும்னு கனவு மட்டும் போதாதுங்க, அந்த கனவை நினைவாக்க துணிச்சல் வேணும், செயலும் வேணும். சேல்ஸ் பண்றது வெறும் பிசினஸ் மட்டும் கிடையாதுங்க, ஒரு மனிதனோட நம்பிக்கையை முழுமையா சம்பாதிக்கிறது. எப்பவுமே வெற்றி பின்னாடி ஓடி போகாதீங்க, உங்களோட திறமையை வளர்த்துக்குங்க. வெற்றி தானா உங்ககிட்ட வரும். உங்க கைத்தொழில் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அதையே மிகப்பெரிய சாம்ராஜ்யமா நம்மளால உருவாக்க முடியுங்க. மத்தவங்க கஷ்டத்தை கண்டுபிடித்து அதுல உருவார பிசினஸ் என்னைக்குமே தோற்காது. பணம் கம்மியா இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. சரியான ஐடியாவும் திட்டமிடுதலும் உங்களோட திறமையும் இருந்தா வெண்ணையும் தொடலாம். வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம சாதாரண நிலைமையில் இருக்கும் பொழுது உதவி செய்யல என்னைக்குமே நம்ம மறக்கூடாதுங்க. நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் தம் கட்டி பேசுறதுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி.